அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. சனி பகவானுக்கு சிவபெருமான் அட்சய திருதி அன்று இக்கோவிலில் அட்சய புரீஸ்வரராக காட்சி தந்ததால் இக்கோவிலுக்கு அட்சய புரீஸ்வரர் ஆலயம் என பெயர் வந்தது. அத்துடன் சிவபெருமான் சனி பகவானுக்கு இத்தலத்தில் திருமணமும் நடத்தி வைத்தார். சனி பகவான் தனது இரு மனைவியான மந்தா தேவி, ஜேஷ்டா தேவி ஆகிய இருவரையும் இக்கோவிலில் மணந்து திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். சனி பகவான் எதற்காக விலங்குளம் அருள்மிகு அட்சய புரீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்தார் என்பதை ஒரு கதை மூலம் காண்போம். கதையை பார்க்கும் முன்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சனி பகவானின் தந்தை சூரிய பகவான் ஆகும். அவரின் இன்னொரு மகன் யமதர்மன் ஆகும். இருவருக்கும் இடையில் எப்பொழுதுமே சண்டைதான். ஒருமுறை சண்டையில் யமதர்மன் சனி பகவானின் காலில் ஓங்கி அடிக்க சனி பகவானின் கால் ஊனமானது. கால் ஊனத்துடன் நிவாரணம் தேடி மனித உருவெடுத்து சுரைக்குடுவையில் பிச்சை ஏந்தி பெற்ற அந்த தானியங்களை சமைத்து அன்னதானமாக ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் அளித்து வந்தார் சனி பகவான். ஊர் ஊராக சுற்றி சனி பகவான் விலா மரங்கள் நிறைந்த ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார். பாதையை கடக்கும் போது ஒரு இடத்தில் விலாமரத்தின் வேரால் தடுக்கப்பட்டு நிலை தடுமாறி அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்தார். அன்று சித்திரை திங்கள் வளர்பிறை திருதியும் வளர்பிறை நட்சத்திரமும் சனி வாரமும் சேர்ந்த புனித நன்னாளில் பல கோடி யுகங்களாக மறைந்திருந்த பூச ஞான வாவி என்ற ஞான தீர்த்தம் சுரந்து சனி பகவானை மேலே எழுப்பி கரை சேர்த்தது. இதனால் சனி பகவானின் கால் ஊனம் நிவர்த்தியானது. விலாவேர் தடுக்கி சனி பகவான் விழுந்ததால் சுரந்த ஞானவாவி தீர்த்தம் குளமாக உருவானது. அதனால் அக்குளம் விலம் குளம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் மருவி விலங்குளம் என்ற பெயரால் தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது. அட்சய திருதிய நாளில் அட்சய புரீஸ்வரர் ஊனம் நிவர்த்தி பெற்ற சனி பகவான் நமது அட்சய புரீஸ்வரர் கோவிலில் தென் திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். நமது அட்சய புரீஸ்வரர் ஆலயம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணிக்கு அருகில் உள்ள விலங்குளம் என்ற ஊரில் உள்ளது. விபத்துகள், துர்மரணங்கள் ஏற்படாமல் இருக்கவும், யம பயம் நீங்கவும், நீண்ட ஆயுளை பெறவும், எதிரிகள் செயலற்று போகவும் இக்கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்கினால் நன்மை கிடைக்கும். நம் அட்சய புரீஸ்வரர் ஆலயம் வந்து சனி தோஷம் உள்ளவர்களும் சனி கிரக பாதிப்பு உள்ளவர்களும் சனி பகவானுக்கும் அங்குள்ள இறைவன் இறைவிக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு பிரகாரத்தில் காக்கையை அழைத்து உணவு படைக்கின்றனர். காக்கைகள் அந்த உணவை எடுத்து புசித்தால் அவர்களது சனிதோஷம் அறவே விலகிவிட்டது என்பது பொருளாகும். ஒருவேளை அந்த உணவை உண்ண தயங்கி பறந்து போனால் அவர்கள் தோஷம் அவர்களை விட்டு விலகவில்லை என்பது அர்த்தமாகும். யார் ஒருவரின் உணவை காக்கை உண்ணவில்லையோ அவர்கள் மறுபடியும் சனி பகவானே தேடி வந்து பிரார்த்தனை செய்து உரிய பயனை பெறுகின்றனர். நமது அட்சய பூரீஸ்வரர் ஆலயத்தில் கற்பூரம் ஏற்றுவது கிடையாது. நெய் தீபம் மட்டுமே ஏற்றி தீபாதரணை செய்கின்றனர். இக்கோவிலின் தலவிருட்சமாக விலாமரம் உள்ளது. பூச நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஆலயம் நமது அட்சய பூரீஸ்வரர் ஆலயம் ஆகும். சித்திரை திங்கள் வளர்பிறையில் வரும் திருதியை நாள் அட்சய திருதியை என அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அட்சய திருதி அன்று சனி பகவான் பலவித ஸ்தூல சூட்டும் வடிவங்களில் சிவபெருமானை நாள் முழுவதும் வழிபடுவது ஐதீகம். அட்சய திருதி அன்று இங்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சனி பகவானுடன் இருந்து வழிபடும் நாளான அட்சய திருதி நாளில் நாமும் அட்சய பூரீஸ்வரரையும் அபிவிருத்தி நாகியும் வணங்கி செல்வம் பெருகும், வாழ்க்கையில் வளம் கொடுக்கும் என்பது நிச்சயம். சனி பகவானின் ஊனத்தை தீர்த்த இறைவன் அட்சய பூரீஸ்வரர் தன்னை வணங்குவோரின் உடல் ஊனத்தையும் மன ஊனத்தையும் நீக்குவதுடன் ஏழ்மை என்னும் ஊனத்தையும் நீக்கி அவர்கள் வாழ்வு வளம் பெற அருள் புரிகிறார். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.